டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வாரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்ட் 4 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 5 இது லாஸ்ட் பார்ட். இதில் நம்ம குறித்த விலை மற்றும் தள்ளுபடி இந்த 2 கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு இதில் குறித்த விலை அப்படின்னு இருந்தாலும் அதில் லாபம், நஷ்டம், சதவீதம், அமௌண்ட்டு, வாங்கிய விலை, விற்ற விலை, இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும். ஃபைனலாக அதோட குறித்த விலை என்ன, அதோட தள்ளுபடி என்ன, இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் நான் ஒரு 4 டைப் நான் பிரிச்சிருக்கேன். வழக்கம் போல் ஃபார்முலாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபார்முலாஸ்லாம் வந்து எல்லா பார்ட்லையுமே முன்னாடி வச்சுருப்பேன், ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப் 1 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துட்டு தள்ளுபடியோட சதவீதம் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதே போல் தான் எல்லாமே இதில் வந்து அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து லாஸ்ட்டில் தள்ளுபடி சதவீதங்கிறது கேட்டிருப்பாங்க. அடுத்து டைப் 2 பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்து, அதாவது தள்ளுபடி சதவீதம், ஓகேவா, அதே போல் 2 தள்ளுபடி கொடுத்து மொத்தத்தில் தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. இந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுவோம் XY கான்செப்டில். அதை உங்களுக்கு இந்த சம் பார்க்கும்போது கிளியராக சொல்கிறேன். ஸோ இதில் 2 தொடர் தள்ளுபடி அப்படின்னு இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்து டைப் 3 பார்த்தீங்க அப்படின்னா குறித்த விலை கொடுத்து அமௌண்ட் எல்லாமே கொடுத்து குறித்த விலை கேட்பாங்க. அமௌண்ட் எல்லாம் கொடுத்து குறித்த விலை கேட்பாங்க. இதில் வந்து பர்சன்டேஜெலாம் இருக்காது. அதுக்கு அடுத்தது தான் வந்து நான் பர்சன்டேஜுங்கிற காமிச்சிருப்பேன். பின்னாடி பாருங்கள், பர்சன்டேஜ் வச்சு, ஓகே. ஸோ பர்சன்டேஜை வச்சு லாஸ்ட்டில் குறித்த விலை என்ன அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்கின அமௌண்ட்டை விட ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்து 1500 ஃபிக்ஸ் பண்ணி இங்கே 1350க்கு தான் விற்றுருக்காரு. அப்போது எவ்வளவு டிஃப்ரென்ஸு? 150 ரூபா கம்மியாக விற்றுருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ தள்ளுபடியோட சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது தள்ளுபடியோட அமௌண்ட்டை மட்டும், அந்த அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு குறிக்கப்பட்ட விலை, மார்க்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ குறிக்கப்பட்ட விலையிலிருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தள்ளுபடி கிடச்சிடும். அதை நம்ம ஆரம்பத்திலே தியரி பாயிண்ட் பார்த்துருக்கோம். இப்போ தள்ளுபடியோட சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு தள்ளுபடி அமௌண்ட்டு, அதை நம்ம இங்கே மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? தள்ளுபடி அமௌண்ட்டு டிவைடட் பை இந்த குறித்த விலை இன்ட்டு 100. இதான் நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்கள், தள்ளுபடியோட அமௌண்ட் என்ன? 150 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாரா? எவ்வளவுலேருந்து? 1500லேருந்து. இப்போ இன்ட்டு 100. இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா 10%ங்கிறது டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ தள்ளுபடியோட சதவீதம் என்ன? 10%. இதுதான் இந்த தள்ளுபடி சதவீதம் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இதே போல் தான் அடுத்தடுத்தது இருக்கும். பாருங்கள், 2வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்கூல் புக்கும் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கலந்து தான் இருக்கும். நல்லா கவனிங்க. ஸோ இது 4500 ரூபாயை குறித்த விலையாக கொண்ட ஒரு அரவை இயந்திரமானது தள்ளுபடிக்கு பின் 4140க்கு விற்கப்பட்டால் தள்ளுபடி சதவீதம் என்ன? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தானே. ஸோ எப்படி நம்ம தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் தானே. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ சிம்பிளாக இருக்கும் தான் நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துட்டேன். சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3வது கொஸ்டின் பாருங்கள். மழை காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை 1060லிருந்து 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்ன? சேம் இதே பார்ட்டு தானே. ரைட், தள்ளுபடியோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளவு தள்ளுபடி அவங்க பண்ணியிருக்காங்க? 1060லிருந்து 901 குறைச்சிட்டாங்க. இப்போ இதில் இருந்து 10ல் 1 போனுச்சுன்னா பேலன்ஸு 9. அடுத்து 5 அதே 5 அப்படியே தான் வரும்.
ப்ளஸ் 10ல் 9 வந்துச்சா 1 159 ரூபா. ஸோ 159 ரூபா குறைச்சிருக்காங்க. எவ்வளோலேருந்து 1060லேருந்து பர்சன்டேஜ் கட்டினால இன்ட்டு 100. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணலாம். இந்த ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 1590. ஸோ இதில் 106ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இருக்கும் 159ல். ஸோ அப்போ 159ல் 106 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 3 5 53. இதோட இந்த ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். 530ன்னு இருக்குது. இப்போ இந்த 106 530ல் எத்தனை இருக்குது? 5 டைம் இருக்கும். ஓகே, ஸோ 15ங்கிறதா அதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம சிம்பிளாக இருந்தாலும் நம்பர் நம்ம அடித்து கொடுக்குறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொடர் வண்டியில் பயணச்சீட்டின் முழு கட்டணம் ரூபாய் 220. சலுகை அட்டை வைத்திருப்பவருக்கு 120 ரூபாய்க்கு டிக்கெட் வழங்கப்பட்டால் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சேம் தான், தள்ளுபடி சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம தள்ளுபடியோட கண்டுபிடிக்கணும். 230 ரூபா நார்மல், அதில் அந்த அட்டை வச்சுருக்கவங்களுக்கு 120 ரூபா தான். அப்போது இதிலேருந்து 110 ரூபா குறைச்சிட்டாங்க. அப்போ 110 தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோல இருந்து? 230ல் இருந்து. பர்சன்டேஜ் கட்டினால இன்ட்டு 100. ஸோ சிம்ப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜீரோ இந்த ஜீரோ. ஸோ 11 × 100 1100 டிவைடட் பை 23. இப்போ இது ஒன்று வேணால் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 110ல் எத்தனை 23 இருக்கும்? 4 தான். ஓகே, 4 டைம்ஸு. அப்போ 4 அப்படின்னா நாங்கள் 12க்கு 2 பேலன்ஸ் 1 இருந்தாங்க 8 1 9 92. அப்போ 110ல் 92 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 12. இந்த ஜீரோ சேர்த்துக்கலாம். 120ல் எத்தனை 23 இருக்கும்? இப்போது 7 23 நோட் பண்ணலாமா? 7 23 21க்கு 1 பேலன்ஸ் 2 14 2ம் 16. ஸோ இது வராது. இப்போ 6 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணி பார்ப்போம். 6 டைம்ஸ் அப்படின்னா பாயிண்ட் கெட்டு பேலன்ஸ் 1 12 1 13. ஸோ அதுவும் வராது. அப்போ 5 டைம்ஸு. ஓகேங்களா? ஸோ 5 டைம்ஸு வரலாம். 5 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 115ன்னு வரும். எஸ், அப்போது 115 பேலன்ஸ் 5 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5 அப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். 50ல் எத்தனை 23 இருக்கும்? 2 23 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் 45.2 தான் வந்து இதற்கான டிஸ்கவுண்ட்டு. இங்கே வந்து கரெக்டாக கொடுக்கல. ஸோ 45.2ங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ நம்ம கரெக்டாக என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷனில் ஒரு சில நேரங்களில் இங்கே மிஸ்டேக் இருக்குது. இப்போ ஸ்கூல் புக்கு இது ஆப்ஷன் அந்த இடத்துல மிஸ்டேக் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறித்த விலை ரூபாய் 840 உடைய ஒரு பொருள் 714க்கு விற்கப்பட்டது. அதன் தள்ளுபடி சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? 840லேருந்து 714 அப்படின்னா 840லேருந்து 714 அப்படின்னா இங்கே 6 3 தான் இருக்கும் 2. ஓகே, 126 ரூபா 126 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து 840லேருந்து இன்ட்டு 100. ஸோ இந்த ஜீரோ நம்ம அடிச்சிடலாம். 84 இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அல்லது 6ஆலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 இங்கே 4 14 இங்கே 2 1 21. நெக்ஸ்ட்டு 7ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 2 இங்கே 3 அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தா 5. அப்போ 3 15% தான் டிஸ்கவுண்ட். ஓகே, அதை கரெக்டாக சிம்ப்ளை பண்ணிடணும். சிம்ப்ளை பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். ஓகே, 6வது கொஸ்டின் பாருங்கள். அமுதா அவரது வீட்டில் தயார் செய்த ஊறுகாயை ஒரு பொட்டலம் ஒன்றுக்கு ரூபாய் 300 என விலை குறித்தார். ஆனால் ஒரு பொட்டலம் ரூபாய் 275க்கு விற்பனை செய்தார் எனில் ஒரு பொட்டலத்துக்கு அவரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் இந்த ஸ்டார்டிங்கில் 300 இருந்தது, 275 ரூபாயை விற்றாங்க அப்படின்னா 25 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க.
இதில் அந்த 300 இருந்து ஸோ இன்ட்டு 100 ஸோ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே அடி ஆயிரும். அடுத்தது இது பெர்சன்டேஜே கேட்கல அவங்க, ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணணும்னு இல்லை. 300 இருந்து ஜஸ்ட்டு 275 மைனஸ் பண்ணால் 25 ரூபா தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மணி ஓர் அன்பளிப்பு பொருளை ரூபாய் 1500க்கு வாங்குகிறார். அப்பொருளை விற்பனை செய்யும்போது ரூபாய் 150 லாபம் பெற விரும்பி ரூபாய் 1800க்கு விலை குறித்தார். அவர் தனது வாடிக்கையாளருக்கு எவ்வளவு தள்ளுபடி தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஜஸ்ட் அமௌண்ட்டு தான். இப்போ இங்கே பாருங்கள், வாங்கினது 1500 அவங்க லாபம் வந்து 150 ரூபா வரணும். ஸோ 150 ரூபா வரணும் அப்படின்னா அந்த அடக்க விலையிலேருந்து தான் 150 ரூபா லாபங்கிற வரும். இப்போ இதை கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 1650 தான் வரும். ஆனால் விலை நிர்ணயம் பண்ணுறது எவ்வளவு பண்ணுறாரு, 1800 பண்ணுறாரு. அப்போ இதில் 1800ன்னு சொல்லிவிட்டு நமக்கு 1650 வந்தாவே போதும், அதுலேருந்து நமக்கு 150 ரூபா லாபம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ 1800 வச்சுட்டு உங்களுக்காக நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார்னா எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறாரு, 150 ரூபா தள்ளுபடி பண்ணுவார். அந்த 150 ரூபா தள்ளுபடி பண்ணிடுவார். அப்போ எவ்வளோ விற்றுருப்பார், 1600 விற்றுருப்பார். அதில் அவருக்கு 150 ரூபா லாபம் கிடச்சிருக்கும், அவர் போட்ட முதலும் கிடச்சிருக்கும் 1500. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ஜஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் கேட்குறது. இப்போ டைப் 2 பாருங்கள். குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும் இது புது விலையிலேருந்து மேலும் 5% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் தள்ளுபடி அவ்வளவு. இந்த மாதிரி மொத்த தள்ளுபடி ஒரு 2% கொடுத்து மொத்த தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்போது தள்ளுபடி அப்படின்னாவே ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தள்ளுபடி அப்படின்னாவே நம்ம குறைக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நம்ம XY ஃபார்முலா பார்த்துருப்போம். இப்போ ரெண்டுமே அதிகரித்தா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY/100 நம்ம பார்த்துருப்போம். ஒன்று அதிகரித்து இன்னொன்று குறைஞ்சது அப்படின்னா அதிகரித்ததை ப்ளஸில் வச்சுக்க வேண்டியதான், குறைஞ்சதை மைனஸில் வச்சுக்க வேண்டியதான். லாஸ்ட்டில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு வரும். ஓகே, இப்போ ரெண்டுமே தள்ளுபடி தான், ரெண்டுமே மைனஸ்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே மைனஸ்னால் எக்ஸும் மைனஸ் தான், ஒய்யும் மைனஸ் தான். ஆனால் இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ XY/100. இப்போ ரெண்டு தொடர் தள்ளுபடி கொடுத்து அதுக்கு நிகரான தள்ளுபடி என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். இதுவும் இதை எக்ஸ்னே வச்சுக்கோங்க, இதை ஒய்ன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ மைனஸ் எக்ஸா, அப்போ -20 -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 × 5 /100. இப்போது நம்ம இந்த ட்ரிக்லாம் தெரியாதது நம்ம என்ன நினைப்போம், ஃபஸ்ட்டு 20% தள்ளுபடி, அடுத்து 5% தள்ளுபடினா அப்போ மொத்தத்தில் 25% வந்து தள்ளுபடி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். இது தவறு. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ -20 -5 பார்த்தோம்னா -25. அதோட இப்போ ஒரு 20 5 20 100, இந்த 5 இந்த அப்போ இந்த இடத்துல 1 வருதா, அப்போ 1 நம்ம போட்டோம்னா -25ல் 1 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் -24. அப்போ 24% தான் அவர் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆரம்பத்தில் நினச்சிருப்போம் 25ன்ட்டு, ஆனால் அந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா 24% தான் அவர் உண்மையிலே டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னாவே இதுவே மாதிரி தான் நான் அடுத்தடுத்தது. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதையும் பாருங்கள், என்ன பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா தெரியாங்க, ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. -x -y ப்ளஸ் XY/100 ரெண்டு தொடர் தள்ளுபடி கொடுத்தா. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது 25, அப்போ -25. செகண்ட் இருக்குது 20, அப்போ -20 ப்ளஸ் 25 × 20 /100. இப்போ இங்கே 25 20 நம்ம ஆட் பண்ணால் -45ன்னு வரும். இங்கே ப்ளஸ் போட்டு இதில் ஒரு 25 4 25 100, ஒரு நாள் 4 5 20, அப்போ ப்ளஸ் 5ன்னு வருதா. -45ல் 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் -40. ஸோ 40% தான் அவர் தள்ளுபடி கொடுத்துருக்காரு. நிகரான தள்ளுபடி என்ன, சமமான தள்ளுபடி 40%ங்கிறது தான். ஸோ இதான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க தான்.
ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சாதத்தினை காண கேட்குறாங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. இதே இதுதானே. ஸோ என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டினாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது கவனிங்க. ரூபாய் 180 குறித்த விலையாகவும் ரூபாய் 108 விற்பனை விலையாகவும் கொண்ட பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகள் அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 25% எனில் முதல் தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, நல்லா கவனிங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குதா. இதை நம்ம 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம் தான். ஒன்று, இப்போ 180 ரூபான்னு ஸ்டார்டிங்கில் அவர் குறித்த விலை வச்சுருக்காரு. அதிலிருந்து இப்போ இங்கே 180ங்கிறது குறித்த விலைன்னு இருக்கா. இது எந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, குறித்த விலையை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுருங்க. ஓகே. ஸோ குறித்த விலையை இங்கே ஃபஸ்ட் நோட் பண்ணிடுங்க. இன்ட்டு இப்போது தள்ளுபடி எவ்வளோன்னு தெரியாதோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை 100 போட்டுருவோம். இப்போ ரெண்டாவது தள்ளுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தள்ளுபடி அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணுவோம்னா 100லேருந்து மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான். 100லேருந்து அந்த தள்ளுபடியை மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் இங்கே இருக்கும். அந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்கும். அதே போல் தான் ரெண்டாவது தள்ளுபடி 25% சொல்கிறாங்கல்ல. அப்போ 100லேருந்து அந்த 25 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 25. ஸோ 75 தான் இங்கே நம்ம போடுவோம். ரெண்டாவது தள்ளுபடி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் 100லேருந்தே டேரெக்டாக அந்த 25 மைனஸ் பண்ணி 75 நம்ம போட்டுட்டோம். ஆனால் முதல் இதுக்கு எவ்வளோ தள்ளுபடின்னு தெரியாது. அப்போ நம்ம எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது அந்த 100லேருந்து டிஸ்கவுண்ட்டை கழித்த வேல்யூ தான் நம்மளுக்கு வரும். புரிஞ்சுங்களா. ஸோ ஈக்குவல்ட்டு எவ்வளோக்கு விற்றுட்டாங்க, 108 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓகே. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் கூட வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ ஆரம்பத்தில் இவ்வளவு அமௌண்ட்டு இருந்தது. ஒரு 2 வருஷம் முடிவில் எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ முதல் இருக்கிறத பிரின்சிபல்னு எடுத்துக்கலாம், அடுத்தது அமௌண்ட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். இதே ட்ரிக்கு தான் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதே இது இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. புரிஞ்சுங்களா. ரைட். இன்னும் இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 25 அடிச்சு கொடுத்தா இங்கே 3 வரும், இங்கே 4 வரும். அடுத்து இந்த ஜீரோவை நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5 வரும், இங்கே 9 வரும். அடுத்தது இந்த 9ஐயும் இங்கே 108 அடிச்சு கொடுத்தா 9 பேலன்ஸ் 9 பேலன்ஸ் 1 18னா 2 9 18 1 3 3 இங்கே 4 12. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த எக்ஸ் வேல்யூ இருக்குது. இந்த 5ம் இந்த 4 இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும். ஆல்ரெடி இங்கே 4 இருக்குல்ல. ஸோ 4 × 5 × 4 4 20 20 × 4 80 வருமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 80% தான் இங்கே எக்ஸோட வேல்யூ. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், எக்ஸுங்கிறது இங்கே 80ங்கிற அந்த வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் எவ்வளவு பண்ணியிருந்தா 80 கிடச்சிருக்கும். முதல் டிஸ்கவுண்ட்டு 20ன்ட்டு பண்ணியிருந்தா தான் இங்கே 80 கிடச்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன, அந்த 20% தான் முதல் தள்ளுபடி. ஸோ புரிஞ்சுங்களா. இந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும், இப்போ ஒரு நேரத்தில் முதல் தள்ளுபடி கொடுத்துட்டு 2வது தள்ளுபடி என்னன்னு கேட்பாங்க, அல்லது 2வது தள்ளுபடி கொடுத்துட்டு முதல் தள்ளுபடி என்னன்னு கேட்பாங்க. இந்த மெத்தடில் அழகாக ஈஸியாக எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் சால்வ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம்ஒர்க் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ரூல், நீங்கள் கரெக்டாக ஹோம்ஒர்க் கொஸ்டின்லாம் வீடியோ முழுசாக பார்த்துட்டு அட்டன் பண்ணணும். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் அளவுக்கு நான் கொடுப்பேன். எப்பயுமே கரெக்டாக அந்த மெத்தடில் என்னன்னு தெளிவாக சொல்லி கொடுத்து தான், அதே சிமிலரான சேம் மெத்தட் இருந்தால் தான் நான் ஹோம்ஒர்க்கே கொடுப்பேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நானே கிளாஸ் கொடுத்துருவேன். ஓகே. இப்போ அடுத்தது டைப் 3 கவனிங்க. ஒருவர் ஒரு நாற்காலியை ரூபாய் 1500க்கு வாங்கினார். தள்ளுபடி 100 அளித்த பின் ரூபாய் 250 லாபம் பெறுமாறு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் நாற்காலியின் குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளானதான். இந்த மாதிரி வாங்கிய விலை, தள்ளுபடி, லாபம் இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு குறித்த விலைன்னு சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் குறித்த விலை. எல்லாத்தையும் ஆட் பண்ணி தானே கூட்டி கழிச்சது போக நமக்கு இந்த லாபம் வரும்,
இவ்வளோ தள்ளுபடி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அப்போ எல்லாமே கூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குறித்த விலை கிடச்சிரும். ஸோ 1500ல் 100 கூட்டினா 1600, 1600ல் 250 கூட்டினா 1850. 1850 தான் குறித்த விலையாக குறிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதில் 250 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், 100 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருப்போம், அசலும் வந்து 1500 ரூபா கிடச்சிருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி வாங்கிய விலை, தள்ளுபடி, லாபம் இதெல்லாம் கொடுத்து குறித்த விலை கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியதான். அதே சிமிலராக தான் இதுவும் இருக்கும். பாருங்கள், 3000 ரூபாய்க்கு அவர் வாங்குறாரு நாற்காலியை, 300 ரூபா தள்ளுபடியும் கொடுக்கணும். அது மூலயமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு மூலமாக 500 ரூபா லாபமும் கிடைக்கணும். அப்போ அதோட குறித்த விலை என்ன? 3000 ப்ளஸ் 300 ப்ளஸ் 500 எல்லாத்தையும் கூட்டினா 3800. 3800 தான் அதோட குறித்த விலையாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதிலலாம் லாஸ்ட்டு 2 கேள்விலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே இது நம்ம இந்த ட்ரிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, 14வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு விற்பனை நிலையம் 1 டஜன் பேனாக்களை ரூபாய் 216க்கு வாங்கியது. மேலும் சில்லறை செலவுக்காக ரூபாய் 58 செலவு செய்தது. பின்பு ஒரு பேனாவிற்கு ரூபாய் 2 குறைத்து விற்பனை செய்ததில் லாபம் ரூபாய் 50 கிடைத்தது எனில் ஒரு பேனாவின் குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா இதெல்லாம் பண்ணணும். அப்போ நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு ஒரு பேனாவை நம்ம விற்கணும், விற்று அது மூலயமா நம்மளுக்கு 50 ரூபா லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் தான். ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 1 டஜன் பேனா, 1 டஜன் பேனானா 12 பேனா. ஓகே, எவ்வளோ வாங்கிச்சு? 216 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சரி, 216 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதில் என்ன நடந்திருக்கு? சில்லறை செலவாக 58 ரூபா செலவு. அப்போ கூடுதல் செலவுங்கிறது இதே இதில் நம்ம சேர்த்துக்கலாம்ல. அப்போ இதை கூட்டிட்டோம் அப்படின்னா இங்கே 14 பேலன்ஸ் 1, இங்கே 7, 274. 274 ரூபாய்க்கு மொத்தத்துக்கு 12 பேனாவோட அந்த காஸ்ட் ப்ரைஸோ அடக்க விலையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு பேனாவிற்கு 2 ரூபாய் குறைத்து விற்பனை செய்ததில் ரூபாய் 50 லாபம் கிடச்சிருக்கு. இப்போ அவர் போட்ட முதல்ல 274, அவருக்கு 50 ரூபாயும் லாபமும் கிடைக்கணும். அப்போ அதையும் இங்கே சேர்த்துக்கோங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா ஒரு பேனாவுக்கு நான் 2 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பேனாவுக்கு 2 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் 12 பேனாவுக்கு மொத்தம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பார்? 24 ரூபா ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த அமௌண்ட்டையும் இதோட சேர்த்துக்கணும். அந்த டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டையும் சேர்த்துக்கணும், அவர் கிடைக்கக்கூடிய லாப அமௌண்ட்டையும் சேர்த்துக்கணும், அவருக்குரிய அந்த முதல் அமௌண்ட்டு காஸ்ட் ப்ரைஸுக்குரிய அந்த அமௌண்ட்டையும் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குறித்த விலைங்கிறது கிடச்சிரும். அது மூலயமா ஒரு பேனா எவ்வளோங்கிறது கிடச்சிரும். ஓகே, இப்போ குறித்த விலைன்னு பாருங்கள். இங்கே 8 கூட்டணும் அப்படின்னா இங்கே 14க்கு 4 பேலன்ஸ் 1, 5, 548 ரூபாய்க்கு தான் மொத்தத்துக்கு அவர் விற்றுருப்பார். அது மூலயமா அவருக்கு 24 ரூபா அதை டிஸ்கவுண்ட்டையும் போய்க்கிருப்பார், 50 ரூபா அவருக்கு லாபமும் கிடச்சிருக்கும், அவர் போட்ட முதலும் கிடச்சிருக்கும். இப்போ 548 ரூபாய்க்கு எத்தனை பேனாவை விற்றுருப்பார்? 12 பேனா விற்றுருப்பார். இதுலேருந்து ஒரு பேனாவோட விலை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போது இதவே நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 12 இன்ட்டு ஆக்சுவலாக இங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், கூட்டுறதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 348 ரூபா தானே? ஓகேவா? ஸோ அதில் லாபம் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ இங்கே 348 ரூபாய்க்கு மொத்தத்துக்கு பேனா விற்றுருப்பார். அதை நம்ம 12ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பேனா கிடச்சிரும். இப்போ இங்கே ஒரு 12 12, 2 12 24. ஓகேவா? ஸோ 24 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 10 தான் இருக்கும், 108. 12 இன்ட்டு 6, 12 இன்ட்டு 9, 108. அப்போது 29 ரூபாய்க்கு தான் ஒரு பேனா விற்றுருப்பார். ஒரு பேனாவை அவர் 29 ரூபாய்க்கு விற்றா தான் அந்த லாபம் 50 ரூபாயும் கிடைக்கும். ஒரு பேனாவுக்கு 2 ரூபா டிஸ்கவுண்ட்டும் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். கேர்லெஸ் மிஸ்டேக் இந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஸோ கவனமாக நோட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு அலமாரி ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5225க்கு விற்கப்பட்டது எனில் அதன் குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி மெத்தட்லாம் பார்க்குறோம். ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க 5225க்கு. அதில் ஆக்சுவலாக 5% தள்ளுபடி கொடுத்த பின்னாடி தானே இந்த அமௌண்ட்டு. அப்போ 100ல் இருந்து அந்த 5% மைனஸ் பண்ணால் 95% வேல்யூ தான் இந்த வேல்யூ. அப்போ இந்த 100ங்கிறது எதில் குறித்த விலையில் இருந்து தான் அந்த தள்ளுபடி 5% பண்ணியிருப்பாங்க. அப்போ குறித்த விலையை கேட்குறாங்கன்னா அந்த 100% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த அசல் வேல்யூ 100%ங்கிற பார்ப்போம். ஓகே, இங்கே என்னென்னா எந்த அமௌண்ட்லேருந்து அந்த 5% மைனஸ் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த அமௌண்ட் என்ன, அப்போ அந்த சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 19 வரும், இங்கே 1 0 22 4 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 19 அப்படிங்கிறம்போது டேரெக்டாக நம்ம 19 தான் அடிச்சு கொடுக்கணும். ஒரு 19 104க்குள்ளே எத்தனை 19 வரும்? இப்போது 5 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 95ன்னு வரும். ஓகேவா? அதுக்கு மேலே 19 நீங்கள் ஆட் பண்ண முடியாது. இப்போ மீதி என்ன வரும்? 95 போன்ஸ்னால் இங்கே 9, எஸ் 9 வரும். இப்போ அடுத்தது இந்த 5 மட்டும் மீதி இருக்குது, அதையும் நம்ம எடுத்துடலாம். அப்போது இங்கே 5 டைம்ஸ், மறுபடியும் 5 டைம்ஸ், 55 டைம் தான் 19 அடி ஆயிரும். ஓகேவா? இப்போ 55 × 100 5500. அப்போது 5500ன்ட்டு இருந்தது தான், அதில் நம்ம 5% டிஸ்கவுண்ட் பண்ணி 5225 வந்திருக்கு. இப்போ இதில் செக் பண்ணுங்கள். 5500ல் 5% எவ்வளோ வரும்? 5%ங்கிறது 225ன்னு வரும். அப்போ அந்த 5500ல் 225 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5225ன்னு கிடச்சிருக்கும். இந்த அமௌண்ட்டு தான் விற்றுருக்காரு. புரிஞ்சுக்கலாம்? ஸோ அப்போ கரெக்டு தான், நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு கரெக்டு தான். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 16வது கொஸ்டின் பாருங்கள். கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% தள்ளுபடி விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை ரூபாய் 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிக்கணும். 1000 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அவர் செலுத்த அமௌண்ட்டு. ஆக்சுவலாக எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு? 25% டிஸ்கவுண்ட்டு. அப்போ இப்போ நம்ம பார்த்த இதே மெத்தடு தானே. 100லேருந்து அந்த 25 மைனஸ் பண்ணி கிடச்சிருக்க வேல்யூ தான். 75% தான் 1000 அப்படின்னா 100% என்ன அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த அதே மெத்தடு தான், சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் உண்மை விலை ரூபாய் 450 எனில் அப்பொருளின் குறித்த விலையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது லாப சதவீதம், தள்ளுபடி சதவீதம், குறித்த விலை கொடுத்து அதோட அசல் விலை என்னன்னு கேட்பாங்க. அப்படி நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இதுதான், அப்படியே ரிவர்ஸில் தள்ளுபடி சதவீதம் கொடுக்குறாங்க, லாப சதவீதம் கொடுத்துட்டு அதோட உண்மை விலையை கொடுத்துட்டு குறித்த விலை கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதே தள்ளுபடி சதவீதம், லாப சதவீதம், குறித்த விலை கொடுத்துட்டு உண்மை விலை கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இங்கே நம்ம அதாவது அடக்க விலை கண்டுபிடிக்கிற அந்த மெத்தடில் இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அதே மெத்தட்லே நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஃபார்முலா பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் அங்கேயும் யூஸ் பண்ணியிருப்போம். அங்கே எது கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணியிருப்போம்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், மார்க்கெட் ப்ரைஸு கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டால். இங்கே அப்படிங்க மாற்றிருக்காங்க. இப்போ இது வேல்யூ பாருங்கள், கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். காஸ்ட் ப்ரைஸ் அவங்க உண்மையான விலை 450ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்போ 100லேருந்து 10 போனுச்சுன்னா பேலன்ஸ் 90 டிவைடட் பை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20ன்னு கொடுத்துட்டாங்க. 100 + 20 120 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 0 அடிச்சிடலாம். 9 இங்கே 9 45. அப்போ 50 × 12ன்னு வருமா? 50 × 12 எவ்வளோ வரும்? அதாவது 5 × 12 60. அப்போ 600. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும்? 600ன்னு இருந்தால் தான் இந்த 10% தள்ளுபடி கொடுத்தாலுமே
20% லாபம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இதவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ரீசெக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு வேளை அவர் 600 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா எத்தனை சதவீத தள்ளுபடி கொடுக்குறாரு? 10%. அப்போ 600ல் 10%ங்கிறது எவ்வளவு? 60 ரூபா. அந்த 60 ரூபா போணுச்சுன்னா பேலன்ஸ் 540 ரூபாய்க்கு அவர் விற்றுருப்பார். ஓகேவா? விற்ற விலைங்கிறது 540. அவருக்கு ஆக்சுவலாக லாபம் 20% சொன்னாங்கல்ல. அப்போது ஒரிஜினல் விலையே 450 தான். அவர் ஆக்சுவலாக விற்றது எவ்வளவு? 540 ரூபாய்க்கு. அப்போ இதுலேருந்து எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 90 ரூபா. 90 ரூபா வந்து லாபமாக கிடச்சிருக்கு. இப்போ அந்த 90ங்கிறது 20% பார்க்கணும். அப்போ லாப சதவீதங்கிறது 20 செக் பண்ணிடலாமா? 90 ரூபா லாபம், உண்மையான விலை 450 இன்ட்டு 100. ஸோ இந்த 0 அடிச்சிடலாம். சரி, அடுத்து ஒரு 45 2 45 90. அப்போ 2 × 10 20 கிடைக்குதா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு தான். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஃபார்முலாவை கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாம், இந்த கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்து அந்த 18வது கொஸ்டினுமே இதே இது தான். பாருங்கள், தொடர் தள்ளுபடிகள் முறையே 15%, 25% என்றவாறு தரப்பட்டு ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் 15,000க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? ஸோ இது தொடர் தள்ளுபடி. இங்கே கொடுத்த மாதிரி அந்த லாபம் நட்டம்னு மாற்றி கேட்கல. ஸோ இந்த ஃபார்முலா வந்து வராது. இப்போ இந்த 18வது கொஸ்டினும் 19வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தொடர் தள்ளுபடி கான்செப்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், தொடர் தள்ளுபடி 15%, 25% சொல்லியிருக்காங்க. அந்த இயந்திரம் எவ்வளோக்கு விற்றாங்க? 15,000க்கு விற்றுருக்காங்க. அதோட குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு குறித்த விலை இங்கே வரும், மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே வந்துடும், இன்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்ன 15. அப்போ 100லேருந்து 15 போணுச்சுன்னா பேலன்ஸ் 85. 85/100. ரெண்டாவது டிஸ்கவுண்ட் என்ன 25. அப்போ 100லேருந்து 25 போனால் 75. இந்த மாதிரி 2 டிஸ்கவுண்ட் பண்ண பின்னாடி விற்றுருக்க அமௌண்ட்டு தான் 15,000ங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். அதே சேம் மெத்தட்லேயே இங்கே இதில் சால்வ் பண்ணிடலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற நிறையா பேர் என்ன யோசிக்க மறந்துடும் அப்படின்னா, ஒரு மெத்தடில் கண்டுபிடிக்கிற அந்த ட்ரிக்ஸை இன்னும் வேறு எதுக்கும் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசிக்க மறந்துடும். இப்போ இங்கேயும் அதே போல் தான். இப்போது நீங்கள் ஒரு ட்ரிக் கற்றுக்குறீங்க, 2 டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களால் அதை ஆன்சர் 2 டிஃப்ரெண்ட்டான மெத்தடுக்கும் அந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன்ல. நிறைய பேர் அதை மறந்துடும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டு ஒரு டாபிக் போயாச்சு அப்படின்னா, இதே சிமிலரான மெத்தட்ஸ் இருந்தாலுமே கூட வேறு ஏதாவது மெத்தட் இருக்குமோ, இல்லை நம்ம இங்கே கற்றுக்கிட்ட மெத்தடு வந்து இதுக்கு யூஸ் ஆகுங்கிறதே மறந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம், டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சால்வ் பண்ணுற நேரங்களில் இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா கரெக்டாக அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் ப்ரைஸ்னு தெரியாது. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட் 25 அடிச்சு கொடுத்தா 3, இங்கே 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 5 அடிச்சு கொடுத்தா அப்படின்னா இங்கே 1 17ன்னு வரும், இங்கே 20ன்னு வரும். ஓகேவா? அடுத்து நம்ம 3 அடிச்சு கொடுத்தா அப்படின்னா இங்கே 5000ங்கிற வரும். நெக்ஸ்ட்டு 17 நம்ம அடிச்சு கொடுக்கலாம். 17 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 17 × 3 51 போயிடும். அப்போ 2 தான். ஓகேவா? ஸோ அப்போ 2 டைங்கிறம்போது 34. 50ல் 34 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 16. இந்த ஒரு 0 சேர்த்துறோம். அப்போது 160ல் எத்தனை 17 இருக்கும்? இப்போ ஒரு 5 17 50 + 85ன்னு போயிடும். 50 + 35 85. 9 டைம் நம்ம கொண்டு வரலாம். ஸோ 9 டைம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா 9 7 63க்கு 3, பேலன்ஸு 6. 9 9 + 6 15. ஓகே, 153. எத்தனை டைம்? 9 டைம் வர்றோம். ஓகே, 153. பேலன்ஸ் எத்தனை வரும்? 7ங்கிறது இருக்குமா? இன்னொரு 0 சேர்த்துறோம், 70. இப்போ 70ல் எத்தனை 17 இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 டைம்ஸ் வரும். 85ன்னு வரும்ல. ஸோ 5 டைம்ஸ் வந்துடும். எல்லா 0வுமே நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? 5 டைம்ஸ் வரும். பேலன்ஸு இருக்கும் தானே. பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
5 டைம்ஸ் 85னா பேலன்ஸு 5. அப்போ 50னா மறுபடியும் 2 டைம்ஸுங்கிற வரும். இதே போல் தான். அப்போது 295.2. ஓகேவா? இப்போ இங்கே கீழே இருக்க இந்த வேல்யூ எல்லாமே மேலே மல்டிபிள் ஆகும். ஓகேவா? 2 9 5.2 இன்ட்டு 20 இன்ட்டு 4 இதாக வரும். இப்போ நீங்கள் 20 பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 2ன்னு பிரிப்பீங்கள்ல. இப்போ இந்த 10ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் முழு நம்பராக மாறிடும். 2 9 5 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4. அப்போ 2 இன்ட்டு 4 8 தானே. டேரெக்டாக 8ஆலே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 8 16 6 பேலன்ஸ் 1. அடுத்து 8 40 1 41க்கு 1 பேலன்ஸ் 4. 72 4 76க்கு 6 பேலன்ஸு 7. ஆக்சுவலாக இது டெசிமலில் இந்த அமௌண்ட்டுங்கிறதா வரும். ஆப்ஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்ஷனில் வேறு ஆப்ஷனாக இருக்குது. இதுக்கு இப்போ இதுவே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 16 72 4 76க்கு 6 பேலன்ஸ் 7. நெக்ஸ்ட்டு 8 16 7 23. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அமௌண்ட்டுங்கிறத வரும். இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை நான் ஒரு டைம் செக் பண்ணேன். ஆப்ஷனில் வந்து மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே சேம் கான்செப்ட் தான். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மெத்தையின் குறித்த விலை ரூபாய் 7500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் குறித்த விலையை கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக அதுலேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 7500 10% தள்ளுபடியா? அப்போது 90/100. ரெண்டாவது 20% தள்ளுபடியா? அப்போது 100லேருந்து 20% 80. 80/100 ஈக்குவல்ட்டு. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணி வர்றதான் விற்ற விலை. இதை இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். அல்லது நான் அடுத்து இதை சால்வ் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். மேலே இருக்க 2 0வும் கீழே இருக்க 2 0வும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது இதுதான். ஓகே. இப்போ 75 இன்ட்டு 8 8ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 40க்கு 0 பேலன்ஸ் 4 7 8 56 4 60 600. இப்போ 9ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 0 0 9 54. இதுதான் அவர் விற்றுருக்க அமௌண்ட்டு. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்போ இது இல்லை எனக்கு இதை இப்படி யோசிக்கப்பட வேறு எப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே இப்போ குறித்த விலை 7500. ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட்டா? இதிலேருந்து 10% நீங்கள் எடுத்துக்கலாம். 10% எவ்வளவு? 750. 7500 ஒரு 0 கேன்சல் பண்ணால் 750 தான் 10%. இப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 இங்கே 5ன்னு வரும். இங்கே 4 தான் இருக்கும். 14 14ல் 7% பேலன்ஸ் 7 இங்கே 6. ஓகேவா? இப்போ இந்த 6750 தான் ரெண்டாவது 20% தள்ளுபடி. அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? 20% கண்டுபிடிக்கணும். 20% எப்படி? அதாவது 10%ங்கிறது 675. இதில் நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 20%. 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 0 10க்கு 0 பேலன்ஸ் 1 14 1 5க்கு 5 பேலன்ஸ் 1 12 1 13. அப்போது 1350ங்கிறது தான் அந்த 20% தள்ளுபடி. அதை மைனஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ இங்கே 0 இங்கேயும் 0 வரும். 7ல் 3 பேலன்ஸ் 4 6ல் 1 போனுச்சுன்னா 5 5400 வந்துச்சா? ஸோ அப்போ 2 தள்ளுபடி போக எவ்வளோ விற்றுருப்பாரு? 5400 விற்றுருப்பாரு. இந்த 2 விதங்களை நீங்கள் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம 5 பார்ட்டுமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே ஒன் பை ஒன்னாக யார் தெளிவாக நீங்கள் பார்த்துருக்கீங்களோ கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லுமே கொஸ்டினை எப்படி யோசிக்கணும், என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுத்தா என்ன ட்ரிக்கை அப்ளை பண்ணணும், என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீக்கெண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கான டெஸ்ட் நடக்கும். ஸோ டெஸ்ட் நல்லா எழுதுங்க. விஷ் ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.